நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான உணவு ஹீரோ அப்படின்னா முட்டை அப்படின்றத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முட்டை சாப்பிட்றது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எந்த முட்டையை வேணாலும் சாப்பிட்லாம். நமக்கு மார்க்கெட்டில் கோழி முட்டை, வாத்து முட்டை, காடை முட்டையெல்லாம் இது ரெகுலராக கிடைக்குது. கோழி முட்டையில் நாட்டுக்கோழி முட்டை, ப்ரௌன் எக்கு, ப்ரோட்டீன் ரிச் எக்கு, இந்த ஒயிட் லகான் எக்கு, இந்த மாதிரி நிறைய முட்டைகள் கிடைக்குது. பட் எல்லா முட்டையிலையும் எல்லா சத்துக்களுமே இருக்கு அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். முட்டையை உணவாக எடுத்துக்கிறதுல இந்த உலக மக்கள் தொகையில சராசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு வருஷத்துக்கு 160 முட்டை எடுத்துக்கிறாரு அப்படின்றது தான். ஆனால் இதுல மெக்சிகர்களும் ஜப்பானியர்களும் ஒரு வருஷத்துக்கு 300 இருந்து 400 முட்டை வரைக்கும் சாப்பிட்றாங்க அப்படின்றது தான் ஆராய்ச்சி தரவுகள் சொல்லும் ஒரு விஷயம். முட்டை மேல உள்ள கொழுப்பு பயத்தினால இந்தியர்கள் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. குறிப்பா ஒரு இந்தியர் ஒரு வருஷத்துக்கு 70 இருந்து 75 முட்டை தான் சாப்பிட்றாரு அப்படின்றது தான் தரவு சொல்ற ஒரு முடிவு. உலகத்துல முட்டை கிடைக்காத ஒரு இடம் கூட கிடையாது. எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு முட்டை உணவாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு முழுமையான உணவு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்தியர்கள்கிட்ட ஏன் இந்த பயம்? ஆராய்ச்சி ஏன் முட்டையை ஒரு முழு உணவு அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை அப்படின்றது தன்னுக்குள்ள அத்தனை உயிர் சத்துக்களையும் அடக்கி வச்சிருக்கு. அதனாலதான் அதை ஒரு முழு உணவு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும். உடம்புக்கு 2 வகையான சத்துக்கள் தேவை, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது நமக்கு நேரடியாக எனர்ஜிக்கு சக்தி கொடுக்கிற மாவுச்சத்து எரிபொருளாகவும், ஃபேட்டு இல்லது புரதம் எரிபொருளாகவும் கிடைக்கிற ஒரு விஷயம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது நுண் சத்துக்கள். இந்த ரெண்டுமே முட்டையில முழுசா இருக்கு. ஒரு முட்டை சராசரியா நமக்கு 6 இருந்து 7 கிராம் புரதம் தருது, ஒரு 5 கிராம் நல்ல கொழுப்பை கொடுக்குது, ஒரு 65 இருந்து 70 கலோரி சக்தி கொடுக்குது. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதில் சரியான அளவில் தான் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நாம சொல்லிக்கிறோம். இதுல நிறைய பேர் சொல்ற விஷயம் வெள்ளை கருவுல தான் புரோட்டீன் இருக்கு, மஞ்சள் கருவுல கொழுப்பு தான் இருக்கு அப்படின்னு. அது உண்மை கிடையாது. வெள்ளை கரு, மஞ்சள் கரு இரண்டுலையும் சரி விகிதத்துல தான் புரோட்டீன் இருக்கு. நாம சொல்ற 6 இருந்து 7 கிராம் புரோட்டீன் நீங்க முட்டைய முழுசா எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்போதான் அந்த மேக்ரோ நியூட்ரியன் நமக்கு சரியான அளவுல உடம்புல போய் சேரும். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டையில இருக்கிற புரதம் நம்ம உடம்புல சரியா ஒரு 98% இருந்து 100% வரைக்கும் கூட போய் சேர்ந்துடும். ஏன்னா அதுல அத்தனை அமினோ ஆசிட்ஸும் அடங்கியிருக்கு. அதாவது 95% பயாலஜிக்கல் வேல்யூ இருக்கிற முட்டையை நம்ம குறை சொல்றது தப்பு. ஏன்னா இந்த உலகத்துல சத்தான உணவுன்னு நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதோடைய பயாலஜிக்கல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 இருந்து 80% தான். முட்டை மட்டும்தான் 95%. முட்டையில இருக்கிற கொழுப்புல ஒமேகா 3 அமிலம் அடங்கி இருக்கு, கொஞ்சம் விட்டமின் D3யும் இருக்கு. அது நம்ம உடம்புக்கு நல்லதுதான் செய்யும். இ, B12, ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்பெஷலா கொலின் அப்படின்ற ஒரு அருமையான நியூட்ரியன்ட் இருக்கு. அது நம்ம உடம்புக்கு மிகவும் பயனுள்ளது. இதை தவிர காப்பர், பாஸ்பரஸ், அயன் இது மாதிரியான தாது உப்புக்களும் முட்டையில ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அதுவும் நமக்கு பலனளிக்கும். 10 மில்லிகிராம் கொலின் அப்படின்ற அருமையான ஒரு விட்டமின் இருக்கு. இது மாதிரியான அளவில் உள்ள கொலின் அளவு உள்ள உணவு அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய செல்லுகளுடைய ஜவ்வுகளுடைய வளர்ச்சிக்கும் மூளையுடைய இயக்கத்துக்கும் ரொம்ப அருமையா வேலை செய்யும். கர்ப்பிணி பெண்களுக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் குறைபாடுனாலையும் கொலின் குறைபாடுனாலையும் தான் வரும். ஸோ ஒரு முழு முட்டை எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோலிக் ஆசிடும் கொலினும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால அவங்க இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்ல இருந்து கூட வெளியில வரலாம், பாதுகாத்துக்கலாம். ஸோ கர்ப்பிணி பெண்கள் முட்டை எடுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்து. முட்டையோடைய மஞ்சள் கரு மஞ்சள் கலரா இருக்கிறதுக்கு காரணம் லூட்டின் அண்ட் ஜியாசாந்தின் அப்படின்ற 2 முக்கியமான பொருள் தான் காரணம். இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளுடைய கண்களை, பார்வையை பாதுகாக்கிறதுல ஒரு கவசம் மாதிரியான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது 2மே. இந்த ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. வயதாக வயதாக கண் பார்வையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதை தள்ளி போடுறது இல்லை தடுக்கிறதுல முழு முட்டையை ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு அது நடக்குது அப்படின்றத ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்ராக்ட் பாதிப்பை கூட தொடர்ந்து முட்டை சாப்பிட்றது தள்ளி போடுது, இல்லது கேட்ராக்டே வராம பார்த்துக்குது அப்படின்றதான் உண்மை. ஸோ இது மாதிரி பல நன்மைகள் அடங்கிய முட்டையை நம்ம தொடர்ந்து உணவுல சாப்பிட்றது நல்லது.
எந்த முட்டைன்னு மறுபடியும் கேட்க வேண்டாம். எந்த முட்டையாக இருந்தாலும் சாப்பிடுங்க. குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முட்டை வரைக்கும் சாப்பிடலாம். பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 முட்டை வரைக்கும் கூட சாப்பிடலாம். ஆனால் குறிப்பாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, முட்டையை மஞ்சள் கருவோட சேர்த்து தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. இதை தான் நம்ம வேல்யூ டயட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை கடைபிடிங்க.